அன்றைக்கி எஸ்ஏ நான் கூப்பிட்டாப்புல, தம்பி நாளைக்கு நம்ம பிளான்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வராப்படா, இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், சுவிட்ச் யார்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிட்டா. எல்லாம் செக் பண்ணிடலானே, இன்னும் கவலைப்படாத. 2 hours later. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியாடா? எல்லாம் செக் பண்ணிட்டேனே, எல்லாம் ஓகே. ஆனால் எவனோ ஒருத்தன் நம்மளை காலி பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கானே. ஏன்டா என்னடா ஆச்சு? எர்த்து பிளாட்டில் கொண்டு போய் எவனா சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருக்கானே, அது உப்பு அடிச்சுட்டு போயிருக்கான், காயாமல் இருக்கு. எங்கடா அடிச்சிருக்காங்க காட்டு, இங்கே பாருனே, இங்கே பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ருக்கானா, இங்கே போய் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ருக்கான். எவனா வேணும்னு தானே பண்ணியிருக்காங்க, அவனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம். டே அது கரெக்டாக தான்டா இருக்குது. என்னென்ன சொல்கிற? அன்னைக்கு நீ தானே சொன்ன எர்த்து பிளாட் அப்படின்னா பச்சை கலர் தான் அடிக்கணும்னு, இன்றைக்கி வந்து என்னென்ன மாற்றி பேசிக்கிட்டு இருக்க? டேய் இங்கே வா, சிபிசிடி ரேஞ்சுக்கு யோசிச்சுக்கிட்டு. டே பொதுவாக நம்ம சுவிட்ச் யார்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையான எர்த்பெட் இருக்கும். ஒன்று வந்து டெடிகேட்டிவ் எர்த்பெட்டு, இன்னொன்று வந்து காமன் எர்த்பெட்டு. இப்போ காமன் எர்த்பெட்டுக்கு நம்ம கிரீன் கலர் பெயிண்ட் அடிப்போம், டெடிகேட்டிவ் எர்த்பெட்டுக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிப்போம். இது ரெண்டையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக நம்ம 2 வகையான எர்த்பெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.